Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலக அளவில் அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்ப போட்டி நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இத்தகைய சூழலில் தனது பாதுகாப்பு மற்றும் பதிலடி திறனை தொடர்ந்து மேம்படுத்தி வரும் இந்தியா உள்நாட்டு தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலம் முக்கிய ராணுவ மைல்கல்லை எட்டியிருக்கிறது. அந்த வகையில் பல இலக்குகளை ஒரே நேரத்தில் குறிவைத்து தாக்கும் MIRV எனப்படும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அக்னி ஏவுகணையின் மேம்பட்ட பதிப்பை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறது. ஒடிசா கடற்கரையோரம் அமைந்திருக்கும் அப்துல் கலாம் தீவில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் இருந்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை ஒரே ஏவுதளத்தில் இருந்து பல அணு ஆயுத தலைகளை தனித்தனியாக வெவ்வேறு இலக்குகளுக்கு அனுப்பும் திறன் பெற்றது என்று பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வளிமண்டலத்திற்கு வெளியே சென்ற பிறகு ஏவுகணையிலிருந்து பிரியும் இந்த வார்ஹெட்கள் அதிவேகத்தில் தங்களுக்கான இலக்குகளை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றிகரமான சோதனை இந்தியாவின் அணு தடுப்பு திறனை மேலும் உறுதிப்படுத்துவதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நீண்ட தூர தாக்குதல் திறன் மற்றும் பல இலக்குகளை ஒரே நேரத்தில் குறிவைக்கும் திறன் ஆகியவை இந்தியாவின் போர் திறன் சார்ந்த பாதுகாப்பு அமைப்பில் புதிய பரிமாணத்தை உருவாக்கியுள்ளதாக பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் மதிப்பிடுகின்றனர். அதேபோல் எதிரி நாடுகளின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை குழப்பமடைய செய்யும் வகையில் போலி இலக்குகளையும் இந்த தொழில்நுட்பம் உருவாக்கும் திறன் கொண்டது என்று ராணுவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் அணுக்கொள்கைக்கு இணங்க எதிர்மறை சூழ்நிலைகளில் பதிலடி கொடுக்கும் திறனை மேம்படுத்தவே இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இந்த சாதனைக்காக DRDO விஞ்ஞானிகள் இந்திய ராணுவம் மற்றும் திட்டத்தில் பங்கேற்ற அனைத்து தொழில்துறை நிறுவனங்களுக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். முன்னதாக கடந்த 2024 ஆண்டு மார்ச் மாதம் மிஷன் திவ்யாஸ்திரா திட்டத்தின் கீழ் இந்தியா முதன்முறையாக அக்னி 5 ஏவுகணையில் MIRV திறனை நிரூபித்திருந்தது. இந்நிலையில் தற்போது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு அடுத்ததாக இந்த தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கும் நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.